ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அண்ணாமலையோட ஓபிஎஸ் சுமூகமாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமியிடம் மோதல். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. 2019 எங்களால் ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஜெயிக்க முடிஞ்சு. அது யார் ஜெயிச்சான்னு நம்ம தெரியும், ஓபிஎஸ் மகன். எங்களால் ஜெயிக்க உங்களால் எதுக்கு ஜெயிக்க முடியலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அவர் தான் கட்சி விட்டு நீக்கிட்டீங்களே ஓபிஎஸ் மகன் தான் ஜெயிச்சார், ஒரு நாடாளுமன்ற தொகுதி நாங்கள் ஜெயிச்சிருந்தோம் என்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, ஓபிஎஸ்க்கு சாதமாகவே எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எங்களோட தயவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்ற விட்டு வேணும், மித்த நேரம் நான் ஊழல் கட்சியான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா அண்ணாமலை பொங்கி எழுந்திரிச்சிட்டாரு. ஊர்ந்து பதவி வாங்கினவர் தற்கூரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலுவம்பாளையத்தில் பங்காளி சண்டையில் பார்த்திங்கன்னா ஒருவர் போட்டு தள்ளினவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போயிட்டார். இது பார்த்திங்கன்னா தமிழிசையை பாஜகவில் இருந்துட்டு தலைவர்களை பார்த்திங்கன்னா கொச்சையாக விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட கருத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக பேசின மாதிரி ஒரு டோனில் இருந்துச்சு. என்னப்பா தமிழிசை பார்த்திங்கன்னா அவங்களுக்காண்டி மிகப்பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுவார் அண்ணாமலை. 2வது இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க தென் சென்னையில்னா அது காரணமே பார்த்திங்கன்னா அண்ணாமலை. ஸோ 2வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் ஜெயிச்சிருப்போன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனில் இருந்துச்சு அன்னைக்கே. அப்போ தான் பிரச்சனை அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் வந்துச்சு மோதல். தமிழிசைக்கு பார்த்திங்கன்னா இப்போ மாநில தலைவர் ஆசை வந்துச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே இருக்குது. ஆனால் அண்ணாமலை இந்த 3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. ஸோ இலகணேசன், எல் முருகன், தமிழிசையும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் மாநில தலைவர் இருக்கும்போது அதிமுக என்ன சொல்லுவோ தலைய பூம்பு மாடு மாதிரி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலை வந்தோன்னா அப்படி கிடையாது. மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா காட்சிகளை மாறிச்சு. இவ்வளோ சீட்டு கொடுத்தா தான் கூட்டணின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, தங்களோட பலத்தையும் காமிச்சாங்க. ஓபிஎஸ் இணைப்பு நடக்குமான்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயம் பரவாயில்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 5-6 கட்சிகள் ஸ்ட்ராங்காகவே ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, பாஜக. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒரு விஜய் கட்சி மாறினா விஜய் கட்சிக்கு போகிறது கூட தயக்கம் காமிக்க மாட்டாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியும் இப்போ நாம் தமிழர் கட்சியும் இப்போ விஜய் கட்சி புதுசாக வந்திருக்காங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் அரசியலில் ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா 2026 அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி அடையுன்றதை கண்ணை மூட்டு சொன்னாங்க. ஒன்றிணைந்த அதிமுகனால தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா தோல்வி அடையும் சொல்லிட்டு எதனால் சொல்கிறாங்க, திமுக எப்போ ஜெயிக்கும்னு சொல்லிட்டு 200+ இடங்களில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி முதலமைச்சர் சொல்கிறான்ற மாதிரி பார்க்கலாம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் கணக்கு வாரியாக பார்த்தா 40-40 ஜெயிச்சிட்டாங்க திமுக. ஆனால் சட்டமன்ற தொகுதியாக பார்த்திங்கன்னா யார் ஜெயிச்சா பார்த்திங்கன்னா திமுக தான் 218 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 10 இடங்கள் கூட பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுக. மித்த பாஜக வர்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாமக ஒரு சில இடங்களில், தேமுதிகன்னு சொல்லிட்டு வர்றாங்க ஒரு தலா ஒரு இடங்கள் மாதிரி. அப்படி வரும்போது அதிமுகன்ற 10 இடங்களான்றது தான் எளிமையாக ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ற மாதிரி விஷயம் இப்போ லீக் அவுட் ஆயிடுச்சு. இது ஒன்றிணைந்த அதிமுக இல்லாதனால தான் இந்த பிரச்சனையே. ஏன்னா வாக்கு சேருது. இது கூட பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கும் ஒன்றில்லாத அதிமுக என்ன அவங்க சம்பந்தம் என்ன விஷயங்கன்னு கேட்கும்போது ஒன்றிணைந்து கண்டிப்பாக அணிகளாக சேரும்போது வாக்கு பிரியாது. அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எளிமையாக ஈஸியாக ஜெயிக்கலாம். இப்போ பிரிஞ்சிருக்கானது பாதகம் தான், அது சாதகம் கிடையாதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒன்றிணைந்த அதிமுக தான் ஜெயிக்க முடியும். புகழேந்தியும் என்ன சொல்லியிருக்காரு, 2026 26 சீட்டு ஜெயிக்கிறதே ஒரு அதிசயம் தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ விஜய் கட்சி உள்ளே வந்தனால பார்த்திங்கன்னா அது திமுகவுக்கு ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ எல்லா வாக்களும் இப்போ அதிமுக ஓட்டை பிரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அமமுக. ஏன்னா அம்மா கட்சி ஒரே கட்சி தலைவராக தலைவராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ எங்கே முரண்பாடு ஏற்படுதுன்னா அதிமுக எப்படி தான் திமுக கருணாநிதி, அதிமுக பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், அந்த இடத்துல இருந்தால் முரண்பாடே ஆறுது. அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த இது அதிமுக திமுக, அதுக்கு முன்னாடி அண்ணா கட்சி, ரெண்டுமே அண்ணா கட்சியில் தான் பிரிஞ்சு எதிர் திசையில் இருக்காங்க. அப்புறம் அம்மா கருணாநிதி அப்படி இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின். ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாலின் நினச்சா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் அது அதிமுக பிளவு இருக்க வரைக்கும் தான் ஜெயிக்க முடியும் ஸ்டாலினால் எளிமையாக.
ஆனால் இப்போ என்னென்னா புது கட்சி ஒன்று என்ட்ரி ஆகுது, தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு விஜய் கட்சி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சியிலேருந்து வாக்கு வருதுன்னா அந்த தலைவர், அந்த கட்சியோட தலைவரை பார்த்திங்கன்னா தலைமை ஏற்றுக்கிட்டா வந்தால் அந்த கட்சியோட வாக் அவுட்டும் பிரிக்கலாம். ஆனால் விஜய் கட்சி அப்படி கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான கட்சி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் கொண்டது. இது பொதுவாக எல்லா கட்சியிலேருந்தும் பார்த்திங்கன்னா வாக்குகளை சிதறடிக்கும், மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி ஏற்படுத்தும். ஸோ இங்கே மட்டும் கிடையாது, கேரளாலேயும் மிகப்பெரிய ஃபேன்ஸ் பேஸ் இருக்குது, ஆந்திராலையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, ஸோ பாண்டிச்சேரிலையும் இருக்குது. ஸோ இந்த மாநாட்டுக்கு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பார்த்திங்கன்னா ரங்கசாமி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. அதே மாதிரி கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே மாதிரி ஆந்திரா துணை முதலமைச்சர் இருக்க பவன் கல்யாண்லாம் வரப்போகிறத வந்து பொதுவாக வந்து பேசப்படுற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இப்போ விஜய் பார்த்திங்கன்னா அரசியலை சாதிப்பாருன்னு கேட்டிங்கன்னா சாதிக்கிறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த பழுத்த அரசியல்வாதியோட மோதுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் என்ன பண்ணால் என்னன்றது தெரியும். ஸோ கிளை செயலர் எப்படி போடணும், பகுச்செயலாளர் எப்படி போடணும், மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா வார்டு உறுப்பினர்களை எப்படி நியமிக்கணும், ஸோ இப்படியெல்லாம் தெரியும், பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இங்கே விஜய் இல்லை கட்சியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பழுத்த அரசியல்வாதம்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுக்குறதுக்கு இப்போ விஜய் நம்பி தான் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. இந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா விஜய் வேட்பாளர் நிற்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா அவர் நம்பி ஓடுப்பாங்க, விஜய்க்கு நம்பி ஓட்டு போடுவாங்க. அந்த சதவீதம் பார்த்திங்கன்னா இப்போ 12% இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது 2 வருஷத்துல அப்படியே 36% மாற்றணும்னா இப்போ திரைப்படங்களை நடிக்கிறத பார்த்திங்கன்னா இந்த கடைசி படம் சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவிர அரசியல் இறங்க போகிறாரு. ஸோ இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. இந்த மாநாடு அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கனால வந்து ஸோ மிகப்பெரிய லெவலில் ஃபேன் பேஸ், அதாவது சினிமா துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ துரைமுருகன், ரஜினிகாந்த் இந்த சின்ன மோதல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பலை தான், பகை ஒன்றும் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கை எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ஜோக்கை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி. இதே ஒரு மேடையில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார். ஸோ எல்லாருமே பழுத்த அரசியலாம் விளைவிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ உட்கட்சி மோதல்ன்றது வெளிப்படையாக பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. உட்கட்சின்றது பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா துணை முதலாக வர்றது பார்த்திங்கன்னா தடுக்கிறதே வந்து துரைமுருகன்ற மாதிரி தான் ஒரு டோனில் போயிட்டுருக்கு. எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் சீனியர்கள் என்னப்பா நம்மளுக்கு சின்ன எம்எல்ஏ அமைச்சர் இருக்கும்போது பிறந்த பையன், நம்ம இவருக்குள்ள வந்து ஏங்கணுமான்ற ஒரு தயக்கம் கூட இருக்கலாம். அதனால கூட பார்த்திங்கன்னா இந்த துணை முதலமைச்சர் பதவியை பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனுக்கு வந்திருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கணும்னா சீனியர்கள்லாம் இப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் அவங்க பவரெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அதாவது அதிகாரத்தை கட் பண்ணிட்டு 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை லைட்டாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு தனக்கு ஆதரவு நிலையாக இருக்குது. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க, அவரோட சின்ன வயசில் இருக்கவங்க, அவருக்கு பின்னாடி கட்சியில் வந்தவங்க, இளைஞர்லேயே பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ அன்பில் மகேஷ்க்கு பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி தனக்கு கீழே யார் இருக்கானோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னோட ஆதரவு மனையில் இருக்க இளைஞர்களை பார்த்திங்கன்னா கட்சி கொண்டு வந்து ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தயவோட பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டிருக்காத சொல்கிறாங்க. ஸோ இது பலன் தருமா கேட்டிங்கன்னா பலன் தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து கேபி முனுசாமின்னு சொல்லியிருக்காரு. ரஜினி பேசுனது பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கத்தக்கது இல்லைங்க. ரஜினி பேசுனது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பார்த்துங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கும் சரி கட்சியை கைப்பற்றதுக்கும் எவ்வளோ போராடி இருப்பார். இப்போ துரைமுருகன் போன்றவங்களாம் சமாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ரொம்ப சிரமப்படுறான்றது பார்த்திங்கன்னா தவறான ஒரு விஷயம். அது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளருக்கு கஷ்டப்பட்டுப்பார், அதே மாதிரி தான் கட்சியை கைப்பற்ற ஸ்டாலின் கஷ்டப்பட்டாரான்ற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க துரைமுருகனும் கேபி முனுசாமியும். ஸோ ஒரு அரசியல் ரீதியான பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கு இப்போ ஆட்சியில் இல்லாத எதிர்கட்சியாக இருக்கவங்களும் துரைமுருகனால் தான் உதவி பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி கிடைக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேவராக பேசியிருக்காரு. ஸோ கட்சியை கைப்பற்றதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் பெரிய லெவலெலாம் போராடலைங்க எங்கள் எடப்பாடியார் மாதிரி அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்ல அது உண்மை தான். அதிமுகவில் பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றதுன்னா ரொம்ப சிரமம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து சிரமத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளடி வேலை பார்த்துட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. துரோகத்தின் வழியாக தான் வந்தார். ஏன்னா ஓபிஎஸ் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார். ஓபிஎஸ்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்ததுக்கு முக்கியமான ரீசனுமே பார்த்தீங்கன்னா
படிப்படியாக பார்த்திங்கன்னா சசிகலா துரோகம் பண்ணார், டிடி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இப்போ பாஜகக்கே பண்ணிட்டான்ற மாதிரி தான் வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா தற்கொலைன்னு சொன்னது மிகப்பெரிய வார்த்தையை பயன்படுத்துறது தான் பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.